இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்க பணியாளர்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அமைச்சு விளக்கம். கேபிகேடி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு அண்மையில் நடத்திய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்க அதன் பணியாளர்கள் எவரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. மாறாக அவரவர் விருப்பத்தின் பேரிலேயே பங்கேற்றதாக அமைச்சு உறுதிப்படுத்தியது. கொண்டாட்டத்தின் போது பாடல்களை பாடியவர்கள் கூட சபா சரவாக் மாநிலங்களை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஆவர். அவர்கள் பாடிய பாடல்களும் மெரி கிறிஸ்துமஸ் போன்ற பெருநாள் வாழ்த்து பாடல்களை. முஸ்லிம்கள் யாரும் அந்த இசை படைப்பில் பங்கேற்கவில்லை என கேபிகேடியின் நெருங்கிய வட்டாரம் FMTயிடம் கூறியது. புத்ரஜயாவில் உள்ள கேபிகேடி கட்டடத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வின் புகைப்படங்கள் முன்னதாக வைரலான நிலையில் பாஸ் கட்சியின் தலைவர் ஒருவர் அந்நிகழ்வை சாடியிருந்தார். இஸ்லாத்துக்கு எதிராக மற்ற மத கொண்டாட்டங்களில் முஸ்லிம்கள் பங்கேற்க கூடாது என்பது அமைச்சுக்கும் அமைச்சர் வாங்கூர் மீங்கிற்கும் தெரியாதா என பாஸ் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் ஹனீஃப் ஜமாலுடன் கேட்டிருந்தார். இது குறித்து பேசிய போது கேபிகேடி இவ்விளக்கத்தை அளித்துள்ளது. மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்ற பார்க்கிறேனா? அவதூறை நிறுத்துங்கள், ஹன்னா யோ எச்சரிக்கை. மலேசியாவை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றுவதற்கு தாம் முயல்வதாக கூறப்படுவதை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ மறுத்துள்ளார். திட்டமிட்டே இப்படி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் குறித்து போலீசில் புகார் செய்ய போவதாக ஹன்னா கூறினார். அத்தகைய வீடியோக்கள் தேசிய போலீஸ் படை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ மூசா ஹசானுக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கில் தமக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்றார் அவர். மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக தாம் மாற்ற முயல்வதாக மூசா ஹசான் அவதூறு பரப்பியதாக ஹன்னா தொடுத்த வழக்கை முன்னதாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அம்முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் செல்லவிருப்பதாக செகாம்புட் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹன்னா உறுதிப்படுத்தினர். ஆனால் மேல்முறையீடு செய்ய தமக்குள்ள உரிமையை கேள்வி எழுப்பி தாம் இஸ்லாத்துக்கு எதிரானவர் போன்றதொரு தோற்றத்தை ஏற்படுத்த வாட்ஸ்அப்பில் அவதூறு வீடியோக்கள் பரப்பப்படுகின்றன. அக்குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை. இஸ்லாத்தை தேசிய மதமாக அங்கீகரிக்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு காலமும் செயல்பட மாட்டேன் என ஹன்னா தனது ஃபேஸ்புக் பதிவில் கூறினார். தாசிக் செலாதான் LRT சண்டை 8 பேர் கைதாகி விசாரணை. கோலாலம்பூர் பண்டார் தாசிக் செலாதான் LRT நிலையத்தில் டிசம்பர் 21 நிகழ்ந்த சண்டை தொடர்பில் கால்பந்து ரசிகர்கள் என நம்பப்படும் 8 பேர் கைதாகியுள்ளனர். ஏற்கனவே டிசம்பர் 24 கைதான இருவரும் அதில் அடக்கம் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி இசா தெரிவித்தார். கலவரத்தில் ஈடுபட்டது மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதன் பேரில் அவர்கள் விசாரிக்கப்பட்டனர். விசாரணை முடிந்து போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ருஸ்டி கூறினார். சுமார் 20 முதல் 30 பேருக்கு இடையில் மூண்ட அச்சண்டையில் ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டும் LRT ரயில் கதவுகளை எட்டி உதைத்தும் குப்பை தொட்டிகளை வீசியும் அவர்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட வீடியோக்கள் வைரலானது குறிப்பிடத்தக்கது. அச்சம்பவம் குறித்து போலீஸ் புகார் செய்துள்ள பிரசரணா நிறுவனம் ஏற்பட்ட சேதாரங்களுக்கு இழப்பீடும் கோரியுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 92 வயதில் மறைவு. இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பொருளாதார மேதையுமான டாக்டர் மன்மோகன் சிங் 92 வயதில் காலமானார். வயது மூப்பால் ஏப்ரலில் அரசியலில் இருந்து முழுமையாக ஒதுங்கி ஓய்வெடுத்து வந்தவருக்கு நேற்று திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. உடனடியாக புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு 9:51 மணிக்கு அவரின் உயிர் பிரிந்தது. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்த போது வெளிநாட்டவர் என்ற சர்ச்சை எழுந்ததால் சோனியா காந்தி பிரதமர் பதவியை நிராகரித்து தனக்கு பதிலாக மன்மோகன் சிங்கின் பெயரை முன்மொழிந்தார். இதையடுத்து இந்தியாவின் முதல் சீக்கிய மற்றும் சிறுபான்மையின பிரதமராக மன்மோகன் சிங் பதவியேற்றார். சோனியாவே நிழல் பிரதமர் என்றும் இவர் வெறும் பொம்மை பிரதமர் என்றும் விமர்சிக்கப்பட்டாலும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தது சாதனைதான். பிரதமராக இருந்ததை விட 1991, 1996 வரையில் நிதி அமைச்சராக இருந்தபோது இந்திய பொருளாதாரத்தை நெருக்கடியில் இருந்து மீட்டதற்காக மன்மோகன் அதிகம் நினைவு கூறப்படுகிறார். அக்காலகட்டத்தில் இந்திய பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைத்து சீர்படுத்தியதை
பின்னாளில் பிரதமர் பதவிக்கு மன்மோகன் சிங்கின் பெயர் பரிசீலிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. அவரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சாலையில் பகடிவதை ஆடவன் கைது. இம்மாதம் 25ஆம் தேதி நண்பகல் 1:48 அளவில் ஜாலான் பினாங் சாலையில் ஏற்பட்ட பகடிவதை தொடர்பில் தொழிற்சாலை ஊழியரான ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். அன்றைய தினம் இரவு மணி 9:50 அளவில் ஆயர் இதாம் ஜாலான் பாடாங் தேம்பாவிற்கு அருகில் 33 வயதான ஆடவன் கைது செய்யப்பட்டதாக பினாங் திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லீ சுவி ஷேக் தெரிவித்தார். அந்த காரில் இருந்து ஒரு இரும்பு சங்கிலி, டீ சட்டை மற்றும் தலைக்கவசம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ஆடவன் இதற்கு முன் 2 குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட போதிலும் அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. எனினும் விசாரணைக்காக அந்த நபர் டிசம்பர் 28ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக லீ ஸ்வி சேக் கூறினார். 36 வயதுடைய பெண் ஒருவர் டிசம்பர் 25ஆம் தேதி போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான். அந்த பெண் ஜாலான் பினாங்கில் காரை ஓட்டி சென்ற போது அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் திடீரென அந்த காரின் கண்ணாடியில் இரும்பு சங்கிலியை அசைப்பதை கண்டார். அவ்வாறு செய்ததற்கான அந்த நபரின் நோக்கம் குறித்து அந்த பெண்ணுக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் இந்த சம்பவம் குறித்து அவர் போலீசில் புகார் செய்திருந்தார். 2025 ஜூலையில் மின்சார கட்டண விகிதம் 14 விழுக்காடு உயரும். அடுத்த ஆண்டு ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண விகித பரிந்துரை அட்டவணையின்படி 1 கிலோவாட் மணி மின்சாரம் 45.62 சென்ட் ஆகும். 2025 ஜனவரி முதல் 2027 டிசம்பர் வரையில் 3 ஆண்டு காலத்திற்கு அது அமலில் இருக்கும். என்றாலும் அடுத்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண விகிதத்திலும் அமைப்பிலும் மாற்றம் இருக்காது என பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் டிஎன்பி குறிப்பிட்டது. அதாவது புதிய கட்டண விகிதத்துடன் தங்களை பழகிக் கொள்ள புதிய பயணீட்டாளர்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் ஜூன் வரை கட்டண விகிதத்தில் நிலவும் வேறுபாடுகளை கும்பலான் வாங் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக் ஏற்றுக்கொள்ளும் என டிஎன்பி விளக்கியது. 2022 முதல் 2024 வரையிலான நடப்பு காலகட்டத்திற்கு அடிப்படை மின்சார கட்டண விகிதம் 1 கிலோவாட் மணிக்கு 39.95 சென்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த விகிதம் 2014 அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலுகிந்தாவில் கால்நடைகளை தாக்கிய புலிக்கு பெர்ஹிலித்தான் வலைவீச்சு. பேராக் உலுகிந்தா சுங்கை சேவ் பூர்வக்குடி கிராமம் அருகே கால்நடைகளை புலி தாக்கியதாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தானுக்கு புகார் கிடைத்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் இடத்தருகில் புலியின் கால் தடங்களோடு கால்நடைகள் காயமடைந்திருப்பதும் கண்டறியப்பட்டதாக பேராக் பெர்ஹிலித்தான் இயக்குனர் யூசுப் ஷரீப் தெரிவித்தார். இதுவரையிலான கண்காணிப்பின்படி அது வயது வந்த புலியாக இருக்கலாம். ஆனால் அதன் பாலினம், எடை போன்றவை அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகும் காட்சிகளை பொறுத்தே தெரிய வரும் என்றார் அவர். இந்நிலையில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும்போது குறிப்பாக புலி தாக்கிய இடத்தருகே கவனமுடனும் இருக்குமாறு கிராம மக்களை யூசுப் கேட்டுக்கொண்டார். முடிந்தவரை கால்நடைகளை கூண்டுக்குள்ளேயே அடைத்து விட வேண்டும். வெளியில் விட்டால் புலியின் நடமாட்டம் திரும்ப வரலாம் என அவர் சொன்னார். கிராம மக்களும் தனியே நடந்து செல்ல வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை செருப்பு போட மாட்டேன், சபதம் எடுத்த அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை இனி காரில் செருப்பு அணிய மாட்டேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடியாக அறிவித்துள்ளார். அதோடு வீட்டின் முன் தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் கூறி அவர் பரபரப்பை கிளப்பினார். இனி தமிழக அரசியலில் எனது விஸ்வரூபத்தை பார்ப்பீர்கள் என அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு சம்பவம் குறித்து கோவையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வீர வேசமாக பேசினார். அடுத்த 48 நாட்களுக்கு முருகனுக்கு விரதம் இருக்க போவதாகவும் அவர் சொன்னார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை. இந்த வன்கொடுமை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் திமுகவுடன் தொடர்பு வைத்துள்ளார். இந்நிலையில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை கசிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பொறுப்பேற்று போலீஸ் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்றும்
அண்ணாமலை வலியுறுத்தினர். தான் சொன்னபடியே செய்தியாளர் சந்திப்பு முடிந்ததும் அண்ணாமலை தனது செருப்பை கழற்றிவிட்டு நடந்து சென்றார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டிசம்பர் 23 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறி மாணவர் ஒருவர் முன்னதாக புகார் செய்திருந்தார்.